பாத்தியா எப்படி உக்காந்துட்டு இருக்காங்கன்னு? நாங்க எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். பாட்டி சாப்பிடவே மாட்டேன்றாங்க. ஆமாம்மா, நீயாவது அவளை சமாதானப்படுத்தி எப்படியாவது சாப்பிட வையுமா. இவங்க ஒரு ஆள் சாப்பிடலங்கிறதுக்காகவா இத்தனை பேரும் சுத்தி நின்னு இவங்களை கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? தோணும் போது அவங்களே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா சாப்பிட்டோம், இல்லைன்னா பட்னியாவே இருக்கட்டும். முதல்ல நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. வாங்க. என்ன ஆகாஷ், உங்களை தான் சொல்றேன், போய் சாப்பிடுங்க. இவங்களை இனிமே உங்க பாட்டியாவே நினைக்காதீங்க. நானும் இனிமே உங்களை பாட்டின்னு கூப்பிடவே மாட்டேன். ஏய், ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க, மறுபடியும் என்ன டென்ஷன் பண்ண பாக்குறியா? பாரு, உங்களுக்கு டென்ஷன்லாம் வேற வருமா? நான் யதார்த்தமா தான் சொன்னேன். அதுக்கு உங்களுக்கு கோவம் வந்தா அதுக்கு நானா பொறுப்பு? என்ன திமிரா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நீங்க யாருன்னு உங்களுக்கே மறந்து போச்சா? உண்மையிலேயே உங்களுக்கு நீங்க யாருன்னு மறந்துதான் போச்சு. அதனாலதான் இந்த சாதாரண விஷயத்துக்காக நீங்க இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பின்ன என்ன, யாரோ ஒரு ஜோசியக்காரரு அவரோட பொழப்புக்காக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எதையோ உளறிருக்காரு. அதை இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போகாம இப்படி சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? நீங்க ரொம்ப தைரியசாலி, எதுக்காகவும் கலங்க மாட்டீங்க, அடுத்தவங்க பேச்சு கேட்டு கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, எது சரி எது தப்புன்னு நீங்களாவே சொந்தமா யோசிச்சு புரிஞ்சுக்கிற சக்தி உள்ளவங்க. பெரிய புத்திசாலி. உங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நீங்க நினைச்சத சாதிச்சே தீர்வீங்க. நீங்க ஒரு அயன் லேடி. நீங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு உங்க மேல கண்ணா பின்னான அபிப்பிராயம் வச்சிருந்தேன். நீங்க என்னடானா என்ன பாக்குறீங்க? நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களே உங்களை எவ்வளவு பெருமையா பேசுவாங்க தெரியுமா? உங்களை மாதிரி தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தா இன்னைக்கு எல்லா பொண்ணுங்களுமே ஜெயிச்சிடலாம்னு எத்தனை பேரு உங்களை ரோல் மாடலா நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்கு அடுத்த ஜென்மோன்னு ஒன்னு இருந்தா நான் உங்களை மாதிரியே தைரியசாலியா பிறக்கணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் உடைஞ்சு போயிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவா இருக்கு? நல்லாதான் இல்ல. நீ சொல்ற மாதிரி நான் என் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்திருக்கேன். நான் பார்க்காத பிரச்சனையே இல்லைன்னு கூட சொல்லலாம்.
ஆனா அத்தனை பிரச்சனைகளையும் நான் புத்திசாலித்தனமாவும் துணிச்சலாவும் தான் இதுவரைக்கும் கடந்து வந்திருக்கேன். அப்படிப்பட்டவனா ச்சே, எதுக்காக யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னதை வச்சு தேவையில்லாம என் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். இது இப்பதான் தெரியுதா? இப்பவாது சாப்பிடுவீங்களா பாட்டி? ஏய், என்ன பாக்குறீங்க? ஆட்டு மந்தைங்க மாதிரி சும்மா மச மசன்னு வந்து உங்களுக்கு நிக்கதான் தெரியும். பாத்தீங்களா என் பேத்திய? எவ்வளவு புத்திசாலித்தனமா என் குழப்பத்தை தீர்த்து வச்சுட்டா. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு சமாதானம் சொல்லணும்னு உங்கள யாருக்காவது தோணுச்சா? என்னது? இது கொன்ன குறைச்சல் இல்ல, மாஜி ஜட்ஜுன்னு தான் பேரு. என்னோட பிரச்சனைக்கு உங்களால தீர்ப்பு சொல்ல முடிஞ்சுதா? சும்மா சாப்பிடு சாப்பிடுன்னு தொந்தரவு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதை தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? போங்க வெளியில. வாங்க வாங்க வாங்க. போதுமா? கொடுங்க. பாட்டி, எனக்கு டைம் ஆச்சு, நீங்க நிம்மதியா தூங்குங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இல்ல தென்றல், இன்னைக்கு ஒரு நைட்டு என் கூடவே நீங்க தங்கிட. நீ என் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அது வீட்ல அம்மா கிட்ட ஒண்ணுமே சொல்லல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவளை காணும். ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. எங்க தென்றல் ஆபீஸ்ல இருந்து அப்பவே ஆண்டாளம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு மேக்னா சொன்னா. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தென்றல் ஆளை காணோம். எங்க பேசாம தென்றலுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டா? அதெல்லாம் வேண்டாம் லட்சுமி. ஆண்டாளம்மாவை சமாதானப்படுத்த தானே போயிருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், வந்துருவா. சரி. தான் கூப்பிடுறாங்க. அட்டன் பண்ணி பேசு. ஹலோ அம்மா. லட்சுமி சொல்லுங்கம்மா. இன்னைக்கு தென்றல் என் கூடயே தங்கட்டும். இன்னைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. சும்மா ஒரு ஆறுதலுக்கு தென்றல் என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. காலையில வந்துடுவா, சரியா? சரிங்கம்மா. சரி, வச்சிடுறேன். உங்க அம்மா கிட்ட சொல்லியாச்சு. இப்ப உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஆண்டாளம்மா என்ன சொன்னாங்க? தென்றல் கிளம்பிட்டாளா? இல்லங்க,
இன்னைக்கு அவங்க வீட்டில் அவங்களோட தென்றல் தங்கினா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமா, அதனால அவ இங்கே தங்கட்டும்னு என்கிட்ட கேட்டாங்க. என்னாலையும் மறுக்க முடியலங்க, சரின்னு சொல்லிட்டேன். சரி விடு, பாவம் வயசானவங்க. அந்த ஜோசியர் சொன்னதை நினைச்சு நம்மளை விட அவங்க தான் ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. இந்த நேரத்துல அவங்க கூட தென்றல் இருந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் தைரியம் இருக்கும் இல்லையா? அவ இருக்கட்டும். சரி, நீ உள்ள போ. சரிங்க, நீங்க கேட்டை பூட்டிட்டு வந்துருங்க. பாட்டி, பால். தென்றல், நீ பேசுனது எனக்கு ஆறுதலா இருந்தாலும் அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு மனசுல ஏதோ ஒரு பதட்டம் இருந்துகிட்டு தான் இருக்க. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ பாட்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? நான் தான் உங்க பேரனுக்கு பொண்டாட்டிங்கிறத அந்த கடவுள் எப்பவோ எழுதி வச்சிட்டாரு. அதை யாராலையும் மாத்த முடியாது. உண்மைதாம்மா. பாட்டி, நீங்க இன்னமும் குழப்பத்தோட தான் இருக்கீங்க. இந்த பாலை குடிங்க, நல்ல தூக்கம் வரும். நான் பக்கத்திலே இருப்பேன். காலையில விடியற பொழுது நல்ல பொழுதாவே விடியும். போதுமா? இந்தாங்க, சாப்பிட்டு நல்லா நிம்மதியா தூங்குங்க. தென்றல், நான் தூங்குறது இருக்கட்டும், நீ போய் சாப்பிட்டுட்டு வா. பரவாயில்ல பாட்டி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க முதல்ல பால் குடிங்க. நீ போய் சாப்பிடுமா. நான் சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி, நீங்க தூங்குங்க. குட் நைட். அத்தை சாப்பிட்டாங்களாம்மா? சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அம்மாவுக்கு சுகர், பிபின்னு அவங்க வயசுக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த ஜோசியர் சொன்னதையே நினைச்சு நைட்டு முழுக்க சாப்பிடாம இருந்துருவாங்களோன்னு நாங்கெல்லாம் பயந்துகிட்டே இருந்தோமா. பரவாயில்லம்மா, நீ புத்திசாலித்தனமா பேசி அவங்கள சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சு தூங்கவும் வச்சுட்ட. ரொம்ப தேங்க்ஸ்மா. தென்றல், ஆண்டாள் கிட்ட எப்படி பேசுனா அவளை சமாதானப்படுத்த முடியும்னு நீ ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. நீ மட்டும் வரலைன்னா இன்னைக்கு அவளை சாப்பிட வச்சிருக்கவே முடியாது. நான் கூட நீ ஆரம்பத்துல பாட்டியை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினதும் அதை உண்மைதான் நினைச்சு உன் மேல எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் தான் போக புரிஞ்சுது நீ எதுக்காக பாட்டிக்கிட்ட அப்படி பேச ஆரம்பிச்சேன்னு. உண்மையிலே நீ கிரேட் தென்றல். அத்தைய சமாதானப்படுத்துறதுக்காக நீ அவங்க கிட்ட ஆறுதலா பேசினாலும் உன்னோட உள் மனசு அந்த ஜோசியர் சொன்னதையே நினைச்சு எவ்வளவு பதட்டமா இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியுதம்மா. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு
உன்ன மாதிரியே நானும் பதட்டமா தான் இருக்கேன். ஆனா கவலைப்படாத, கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு அப்புறம் அந்த ஜோசியர் அத்தை கிட்ட சொன்ன வார்த்தைய பொய்யாக்கி நம்ம எல்லார் மனசுலயுமே இருக்கிற குழப்பத்தை நிச்சயமா தீர்த்து வைப்பா அம்மா. சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? சாப்பிட கூப்பிட்டு போமா. சரி வாம்மா சாப்பிடலாம். இவன் இப்ப யார பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா? தென்றல் ஆண்டாள் நம்ம வீட்டுக்கு போயிருந்தாங்களே, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியலையே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசாம மேக்னாக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா? இவன் எப்போ கூப்பிடுறான்? ஹலோ ஹலோ மேக்னா. மேக்னாவா? அவளுக்கு இவன் ஏன் கால் பண்றா? சொல்லு சித்து, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? சும்மாதான். சாப்பிட்டியா? என்ன புதுசா கேக்குறான்? புரியலையே. இல்ல சாப்பிட்டியான்னு கேட்டேன். அதான் புரியலன்னு சொன்னேன். அம்மா, திடீர்னு என்ன என் மேல உனக்கு இவ்ளோ கரிசனம்? அது சும்மா தோணுச்சு. சாப்பிட்டல. ஏன் இப்ப நான் சாப்பிடலன்னு சொன்னா வந்து எனக்கு சமைச்சு கொடுக்க போறியா என்ன? ஏய் கெடி, தென்றலை பத்தி விசாரிக்க தானே எனக்கு கால் பண்ண. அது அது என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏய் ஏன் இப்ப தடுமாறுற? உண்மையை கண்டுபிடிச்சிட்டனா? ஏய் சும்மா லூஸ் மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. நான் எதுக்கு தென்றல் பத்தி விசாரிக்க போறேன்? அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்போ உனக்கும் தென்றலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அப்படிதானே?